வணக்கம் நண்பா. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம காமராஜரை பற்றி தான். காமராஜர் 1903 அப்போதைய ராமநாதபுரம் மாவட்டமான விருதுப்பட்டியில் பிறந்தார். அது 1986 தான் விருதுநகருங்கிற ஒரு தனி மாவட்டமாக பிரிக்கப்பட்டது. அப்புறம் காமராஜர் 9 வருடங்கள் தமிழக முதலமைச்சராக இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அவர் எந்த கட்சியில் இருந்தார் அப்படிங்கிறதே ஒரு பேசிக்கானதே நமக்கு தெரியாமல் இருக்குது. மொத்தமாகவே தமிழகத்தை ஆண்டதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 3 கட்சி மட்டும் தான் இதுவரை தமிழகத்தை ஆண்டிருக்கு. முதல் 20 வருடங்கள் காங்கிரஸ், அதுக்கப்புறம் திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி தமிழகத்தை ஆண்டது. இதில் காமராஜர் முதல் 20 வருடங்கள் ஆண்ட காங்கிரஸை சேர்ந்தவர். 1939 சென்னை மேயராக இருந்தவர் திரு சத்தியமூர்த்தி அவர்கள். அவரால் தொடங்கப்பட்டதே சென்னையின் இன்றும் நீர் வாழ்வாதாரமாக வழங்கக்கூடிய பூண்டி நீர்த்தேக்கும் திட்டம். 1943 திரு சத்தியமூர்த்தி அவர்கள் இறந்த பின்பு சென்னை மேயராக பணியமர்த்தப்பட்ட காமராஜர் அவர்கள் அந்நீர்த்தேக்க திட்டத்திற்கு சத்தியமூர்த்தி நீர்த்தேக்க திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்து தனது விசுவாசத்தினை காட்டினார். பின் 1947 இந்தியா சுதந்திரமடைந்த போதும் இந்திய தேசிய கொடியை திரு சத்தியமூர்த்தி அவர்களின் வீட்டில் ஏற்றி தனது விசுவாசத்தினை மேலும் நிலைப்படுத்தினார். பொதுவாகவே காமராஜர் ஒரு அரசியல் தலைவர்களை உருவாக்குபவர், கிங் மேக்கர் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லும் போதெல்லாம் நமக்கெல்லாம் தெரிஞ்சது அவர் இந்திரா காந்தியை பிரதமராக்கினது மட்டும்தான். ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு 3 பெரும் தலைவர்களை உருவாக்கியிருக்காரு. அதன்படி அதெல்லாம் யாருன்னு இப்போ பார்ப்போம். 1947 திரு ராமசாமி செட்டியாரையும் 1949 குமாரசாமி ராஜாவையும் தமிழக முதலமைச்சராகினார். பின் 1952 ஒரு மிகப்பெரிய தேர்தல் நடைபெற்றது. இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு நடைபெற்ற மிகப்பெரிய தேர்தல் அது. அத்தேர்தலில் தமிழகத்தில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. அதனால் கூட்டணி பிரிந்து விடக்கூடாது என்று எண்ணிய காமராஜர் ஒரு மிகப்பெரும் ஆளுமையை தேடிக்கொண்டிருந்தார். ஆனால் அப்போதோ பெரியார் இதுவே காமராஜர் முதலமைச்சராக வேண்டியிருக்கிற சரியான தருணம் என்றார். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாத காமராஜர் தனது அரசியல் எதிரியான ராஜாஜியையே முதலமைச்சராக பணியமர்த்தினார். பின் 1954 ராஜாஜி அறிமுகப்படுத்திய குலக்கல்வி திட்டம் பெரிதும் விமர்சனத்துக்குள்ளாகப்பட்டதால் ராஜாஜி பதவி விலக வேண்டிய நேரம் உண்டானது. அதன்படி ராஜாஜியும் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். பின் 1954 தமிழக முதலமைச்சர் அரியணையை அலங்கரிக்கப் போவது யார் என்ற மிகப்பெரும் கேள்விக்கு மத்தியில் இம்முறை காமராஜர் தானே களமிறங்கினார். ஆனால் அவருக்கு எதிராக அவருடைய எதிரி ராஜாஜி சார்பில் சுப்பிரமணியம் அவர்கள் களத்தில் நிறுத்தப்பட்டார். ஆனால் அத்தடைகளெல்லாம் காமராஜர் எளிதில் உடைத்து தமிழக முதலமைச்சராகினார். பின் தனக்கு எதிராக போட்டியிட்ட சுப்பிரமணியம் அவர்களுக்கு கல்வி அமைச்சர் பதவியை கொடுத்து தனது அமைச்சரவையில் ஒரு பெரும் அமைச்சராகினார். பின் 1955 காமராஜர் அறிமுகப்படுத்தப்பட்ட மதிய உணவு திட்டத்தின் வலது கண்ணே அந்த சுப்பிரமணியம் அவர்கள் தான். பின் காமராஜருக்கு ஒரே வரிசையாக ஏறுமுகம்தான். பல தொழிற்கூடங்கள், பல கல்விக்கூடங்கள் அனைத்தையும் அமைத்து தமிழகத்தை ஒரு உச்சகட்ட மாநிலமாக நிலைப்படுத்தினார். பின் 1962 ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் எப்போதும் போல வழக்கமாக வெற்றி பெற்று 3வது முறையாக முதலமைச்சரானார். ஆனால் இம்முறை காமராஜர் ஒரு சிறு பிளவை சந்தித்தார். அது என்னவென்றால், காங்கிரசிற்கு எதிராக போட்டியிட்ட அண்ணாதுரையின் திமுக 50 இடங்களில் வெற்றி பெற்று ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக வலுப்பெற்றது. இந்த பிளவு தமிழகத்தில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் உண்டானது என்பதை உணர்ந்த காமராஜர் நேருவிடம் ஒரு திட்டத்தை பரிந்துரைத்தார். அந்த திட்டம் என்னவென்றால், காங்கிரசின் மூத்த தலைவர்கள் அனைவரும் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு மக்கள் களப்பணியில் ஈடுபட வேண்டும் என்பதே அத்திட்டம். நேருவும் அத்திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்து அத்திட்டத்திற்கு காமராஜர் திட்டம் என்று பெயரிட்டார். பின் காமராஜர், மொரார்ஜி தேசாய் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் தனது பதவியிலிருந்து ராஜினாமா செய்து மக்கள் களப்பணியில் ஈடுபட ஆரம்பித்தனர். அதன்பின் 1964 அகில இந்திய காங்கிரஸ் தலைமை பொறுப்பு நேருவால் காமராஜரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஒரு முக்கியமான பொறுப்பை ஒரு நல்ல நபரிடம் ஒப்படைத்து விட்டோம் என்ற என்னவோ தெரியவில்லை. அதன் சில காலங்களிலேயே நேருவும் மறைந்தார். பின் 1964 யார் இந்திய பிரதமராக போவது எனும் பெரும் கேள்விக்கு மத்தியில் அனைவராலும் காமராஜரின் பெயர் முன்வைக்கப்பட்டது. ஆனால் காமராஜரின் நிலைப்பாடோ இந்தியோ ஆங்கிலமோ தெரியாத என்னால் எவ்வாறு இந்தியாவை வழிநடத்த முடியும் என்றிருந்தது. இதே காரணங்களுக்காகவே 2004 ஆண்டு இந்தியர் அல்லாத சோனியா காந்தியும் இந்தி தெரியாத பிரணாப் முகர்ஜியும் புறக்கணிக்கப்பட்டு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக்கப்பட்டார். ஆனால் காமராஜர் 1964 ஒரு சிறந்த நேர்மையான மனிதரான லால் பகதூர் சாஸ்திரியை பிரதமராக்கினார். ஆனால் அவரும் வெகு காலம் நீடிக்கவில்லை. 2 ஆண்டுகளில் இறந்துவிட்டார். பின் 1966 யாரை பிரதமராக நியமிப்பது என்று பல கேள்விகள் எழுப்பப்பட்டது. ஆனால் இம்முறையும் காமராஜரின் பக்கம் நிறைய பேர் திரும்பினர். ஆனால் காமராஜர் தனது நிலைப்பாட்டில் கடுமையாக இருந்தார். அதன் பின் கட்சிக்குள்ளே பூசல்கள் ஏற்பட்டது. நான் பிரதமர், நீ பிரதமர் என்று. ஆனால் இம்முறை காமராஜர் ஒரு வித்தியாசமான அறிவிப்பை வெளியிட்டார். இவ்வறிவிப்பை நிறைய பேர் எதிர்பார்க்கவே இல்லை என்று சொல்லலாம். அதாவது, நேருவின் மகளான இந்திரா காந்தியை பிரதமராக அறிவித்தார். இதற்கு நிறைய எதிர்ப்புகளும் நிறைய விமர்சனங்களும் வைக்கப்பட்டது. ஆனால் சில காலங்களிலேயே காமராஜரின் முடிவை அனைவரும் புரிந்து கொண்டனர். ஏனெனில் இந்திரா காந்தியின் ஆட்சி அவ்வாறு இருந்தது. ஒரு இரும்பு பெண்மணியாகவும் வலம் வந்தார். பின்னாளில் காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் பொறுப்பையும் இந்திரா காந்தியிடம் ஒப்படைத்துவிட்டு அரசியலிலிருந்து ஒதுங்கினார். இப்போது நம்ம இன்னொரு விஷயம் என்ன பார்க்கலாம்னா, நம்ம காமராஜருக்கும் கருணாநிதிக்கும் உள்ள ஒரு கனெக்ஷன் பார்க்கலாம். ஒரு தடவை பார்த்தீங்கன்னா, நேரு பிரதமராக இருக்கும்போது சீனாவில் எப்படி பொருளாதாரம்லாம் நடக்குது, எப்படி தொழில்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக அப்போதைய காங்கிரஸ் தலைவரான காமராஜரை சீனா சென்று வருமாறு அணுகியிருந்தார். அப்போது தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியின் ஒரு அமைச்சரானவர் தான் கருணாநிதி. அவர் அப்போ என்ன சொன்னார்னா,
சீனாவுக்குலாம் நம்ம வந்து எருமை மாட்டு தோலை தான் அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி எருமையே அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி கடுமையாக நிறைய விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஆனால் அதெல்லாம் காமராஜர் பெருசாக நினச்சிக்கிட்டதே இல்லை. அதுக்கப்புறம் 1975 காமராஜர் இறந்தப்போ தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தது வந்து கருணாநிதி தான். ஆனால் அவர் ஒரு நாள் எருமைன்னு சொல்லியிருந்தாலும் காமராஜர் இறந்த அன்னைக்கு கண்ணில் தாரையாக கண்ணீரோட தன்னோட வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு காமராஜருக்கு செய்ய வேண்டிய அனைத்து இறுதி பணிகளையும் செய்தவர் நம்ம கருணாநிதி அவர்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கெலாம் ஜூலை 15 வந்து ஒரு கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுது. இதுவும் யார் செஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா 2006 அப்போதைய முதலமைச்சர் இருந்த கருணாநிதி அறிவிப்பின்படி தான் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பார்க்கலாம்னா, நம்ம திமுக கட்சியில் இருந்த நம்ம அண்ணாதுரை, பெரியார் அவங்களுக்கும் காமராஜர் அப்புறம் ராஜாஜிக்கும் உள்ள ஒரு சின்ன கான்வர்சேஷன் பற்றி பார்க்கலாம். அது என்னென்னா, ஃபஸ்ட்லாம் நம்ம வந்து சுதந்திரம் பெற்றிருந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அண்ணாயிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரியாரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியார் அண்ணா எல்லாம் சேர்ந்து திமுகவில் என்ன பண்ணுவாங்கன்னா திராவிட நாடு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடுன்னு ஒரு தனி நாடே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பெரியார் ராஜாஜி என்ன பண்ணாருன்னா தட்சிண பிரதேஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவர் என்ன பண்ணாருன்னா கேரளாவையும் தமிழ்நாட்டையும் சேர்த்து ஒரு தனி நாடு கேட்டுக்கிட்டு இருப்பார். ஆனால் காமராஜர் தான் அப்போதைய முதலமைச்சர். ஆனால் அவரெல்லாம் என்ன சொல்லுவார்னா இந்தியாங்கிறது தான் உண்மை, நீங்கள் கேட்குற எதுவுமே நடக்காது அப்படின்னு ரொம்ப இதாக சொல்லிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் 1962 சீனா போர் ஏற்பட்டதுக்கப்புறம் கூட பார்த்திங்கன்னா அப்புறம் பெரியார், அண்ணா, கருணாநிதி, அப்புறம் ராஜாஜி எல்லாருமே என்னன்னா அதுக்கப்புறம் இந்தியாங்கிற கருத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தனித்தனியாக தமிழ்நாடை தனியாக கொடு, எனக்கு ஒரு நாடு வேணும் அப்படி சொல்லி தனியாக கேட்டுக்கிட்டு இருந்தவங்க அந்த போருக்கு பின் இந்தியா தான் நம்ம நாடு அப்படிங்கிற ஒரு கருத்தையும் எடுத்துக்கிட ஆரம்பித்தாங்க. பொதுவாக காங்கிரஸின் கொள்கையும் அதுதான், தேசியம். இவ்வளோதான் இன்றைக்கி காமராஜர் பற்றி. நம்ம அடுத்த வீடியோவில்